2026 ஜனவரி 13ஆம் திகதி இன்றைய நாளில் இலங்கையில் நடந்த மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமாக இந்த வீடியோ இருக்க போகுது. அதாவது கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக இந்த வருஷம் மட்டும் இல்லை, போன வருஷத்திலிருந்தே பேசப்படுற ஒரு விஷயம், இன்னும் ஒரு முடிவுக்கு வராத ஒரு விஷயம். இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானம் இன்றைய நாள் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது கல்வி சீர்திருத்தத்துடைய இந்த பணிகள், அதாவது 6ஆம் ஆண்டுக்கான இந்த கல்வி சீர்திருத்தம் இந்த வருஷம் நடக்காது அப்படின்றத அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர் நலிந்த ஜேதிச இன்றைய நாளில் அறிவித்தார். இதுக்கான அனுமதியை, அங்கீகாரத்தை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. அதாவது கடந்த நாட்களில் இந்த சர்ச்சையானது மிகப்பெரிய அளவாக கல்வி அமைச்சருக்கும் பிரதமருக்கும் அதோட அரசாங்கத்துக்கும் எதிராக ஏற்படுத்தப்படுகின்ற பல விமர்சனங்கள், எதிர்ப்பு போராட்டங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுல பெற்றோர்களும் கூட எதிர்ப்பு, ஆசிரியர்கள் எதிர்ப்பு, ஆசிரியர்கள் சங்கம், அதிபர்கள் எல்லாருமே எதிர்ப்பா இருந்தாங்க. அதிகமான எதிர்ப்புகளை சம்பாதித்தாலும் கூட இந்த வருஷத்துல இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. ஆனா ஒரு பக்கம் இது ஜேவிபியினுடைய கொள்கை, இது அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் என்ற கூட விமர்சனங்கள் இருந்தது. எதிர்க்கட்சிகள் பாரிய அளவான எதிர்ப்புகளை கொண்டு வந்திருந்தாங்க. அதோட பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான கையெழுத்தும் இடப்பட்டது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அமைச்சர்கள், அதோட கல்வி அமைச்சர், இந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இந்த நாளில் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடி இருந்தாங்க. ஜனாதிபதியினுடைய ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கையானது ஒரு வருஷம் தள்ளி போகிறது. 6ஆம் ஆண்டுக்கான கல்வி சீர்திருத்தம் இந்த வருஷம் நடக்காது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. ஆனாலும் 1ஆம் ஆண்டுக்கான கல்வி சீர்திருத்தம் திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்றத அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. எனவே இந்த விஷயம் பரவலாக இருக்கிற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற எதிர்ப்பு போராட்டங்கள் என்பது பாரிய அளவாக அதிகரிக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் எதிர்ப்பு கூறப்பட்டது. ஆனால் நேற்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்ட சத்தியகிரக போராட்டம், விமல் வீரவன்ச அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றைய நாளில் கைவிடப்பட்டிருக்குது. இதற்கு விமல் வீரவன்ச என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த தீர்மானமானது தன்னுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்றத அவர் அறிவிச்சிருக்காரு. எனவே இந்த விஷயம் ஒரு மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது. எனவே இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பான அக்கப்போர் இன்னும் முடியலைன்னு தான் சொல்லலாம். என்ன நடக்க போகுது அடுத்த வருஷத்துல அப்படின்றதுதான் பெரிய கேள்வியாக இப்போ இருக்கு. இதோட இதெல்லாத்தையும் தாண்டி பெரிய அளவா சமூக வலைதளங்களையும் செய்தித்தளங்களையும் பார்த்த ஒரு செய்தி, இந்த பைக் சண்டியன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இது யாரு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கிறவர்கள், இவருக்கு என்ன நடந்தது, ஏன் இந்த வேலையை இவர் செஞ்சார் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது தேடப்படுது. போலீசார் இது தொடர்பான முழுமையான தகவல்களை இப்பொழுது வெளியிட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், இங்க கொழும்புல இருந்து நாம பாராளுமன்றமோ அல்லது பாஸ்போர்ட் அலுவலகம் போகிற பாதைன்ற அந்த சந்தி, அந்த கடலை சந்திக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வைத்து ஒருவர் பைக்கில் இந்த தடியால் வாகனத்தினுடைய ஒரு கண்ணாடியை உடைக்கிறாரு. முதல்ல எல்லாரும் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, 2 பேருக்கும் இடையிலான அந்த வாகனக்காரருக்கும் இந்த கார்காரருக்கும் இந்த பைக்காரருக்கும் ஏற்பட்ட தகராறாக இருக்கலாம்னு தான் முதல்ல பார்க்கப்படும். ஆனால் அவர் அந்த பிரதேசத்தில் இருக்கிற 5-6 வாகனங்களை தாக்கிட்டு அப்படியே நேராக பைக்கில் போகிறாரு. இதை அவதானிச்ச போலீஸார் இவரை நீண்ட தூரம் திரட்டி சென்று இவரை கைது செஞ்சிருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்ட நபர் நேற்றைய நாள் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. தனிப்பட்ட காரணங்கள் அல்ல, இவர் போகும்போதே இந்த வேலையை செய்துட்டு போயிருக்காரு. இப்போ விசாரணைகளில் முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிறது, இவர் ராகமையை சேர்ந்த 29 வயதான ஒருவர். இவர் அதிக போதைப் பொருள் பாவனைக்குட்பட்டவர் அப்படின்ற மாதிரி முதல் கட்ட விசாரணைகள் இருந்து தெரிய வந்திருக்கிறது. இன்று கோட்டை நீதிமன்றத்தில், புதுக்கடை நீதிமன்றத்தில் இவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இவருக்கு 22ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் இவரை மனநலம் பாதிக்கப்பட்டவரா, இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை பரிசோதனை செய்வதற்கும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்காங்க. பரவலாக பார்க்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான செய்தியாக இது இருக்கு. இது ஒரு என்ன சொல்றது, இது எல்லா செய்தியையும் தாண்டி இந்த செய்தி தான் இன்றைக்கு முதல் தரத்தில் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட். இதை தாண்டி அமைச்சர் ஹரிச நாணயக்கார சொல்லியிருக்க ஒரு விஷயம், யாரு வேணாலும் இந்த பாதாள உலகத்தை ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் இந்த பாதாள உலக நடவடிக்கைகளை முற்றுமுழுதாக 100க்கு 100% கட்டுப்படுத்துறது எங்களுடைய அரசாங்கம் தான், இந்த அரசாங்கம் தான் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காரு. இது ஒரு முக்கியமான செய்தியாக அவருடைய கருத்தாக இன்றைய நாளில் இருக்கு. அதிகம் துள்ளாதீங்க, எதிர்க்கட்சிகள் ஓடி ஒழியக்கூடிய இடம் கூட இருக்காது, பெண்களாகிய நாங்கள் வீதிக்கு இறங்கி போராடுவோம் அப்படின்றத எம்பிபியினுடைய கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசேகர குறிப்பிட்டிருக்காங்க. எதுக்காகன்னு சொன்னால், பிரதமருக்கு எதிராக, குறிப்பாக ஒரு பெண் அரசியல்வாதிக்கு எதிராக நடக்கின்ற இந்த எதிர்ப்புகள், எதிரான விமர்சனங்களுக்கு எதிராக நாங்கள் போராட போகிறோம் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எதிர்க்கட்சிகளுடைய நடவடிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நாங்கள் வைப்போம், நாங்களே வீதிக்கு இறங்கி போராடுவோம் அப்படின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால்,
அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வீதிக்கு இறங்கி போராடுவாங்க. இது வழமையா இருக்கும். ஆனா இது மாறி நடக்க போகுது போல இருக்கு. அதாவது அரசாங்கமே எதிர்க்கட்சிக்கு எதிராக வீதிக்கு இறங்கி போராட போறாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு அறிவித்தலா இன்றைய நாள் இருந்தது. ஆனா கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக இப்பொழுது அறிவிப்பு வந்திருக்கிறபடியா இந்த போராட்டம் நடக்க வாய்ப்புகள் இல்லை. அவங்களுடைய அறிவிப்பாக இன்றைய நாளில் இது இருந்தது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்துக்கு அரசாங்கம் வந்திருக்காங்க. ஜனாதிபதியுடைய அறிவித்தலின்படி இது நடக்க போகுது. அதாவது இப்ப ஜனாதிபதி செயலகமோ அல்லது அரச திணைக்களங்கள்ல இருக்கிற வாகனங்கள் இருக்குதானே, இந்த வாகனங்களுக்கான எரிபொருளை நிரப்புறதுக்கு ஒரு டிஜிட்டல் கார்டு கொடுக்க போறாங்களாம். இனி செக்கோ காசோ கொடுத்து அவங்க எரிபொருள் நிரப்ப முடியாது. இது வெளிப்படைத்தன்மையா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ அரச வாகனம், இந்த நம்பர் உள்ள வாகனத்துக்கு இந்த கார்டை வச்சு தான் பெட்ரோலோ அல்லது எரிபொருளோ நிரப்ப முடியும். இனி வேறொரு வாகனத்துக்கு அந்த கார்டை வச்சு நிரப்ப முடியாது. இப்பெல்லாம் முதல் சொல்லுவாங்க, தங்களோட சொந்த வாகனங்களுக்கே அரசாங்கத்தில் கொடுக்குற அந்த செக்கை கொடுத்து வாகனத்துக்கு பெட்ரோல் நிரப்பினாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த நடவடிக்கை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஈரான்ல கடந்த நாட்கள்ல நடந்து கொண்டு வர விஷயம் தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் இன்று பெரிய அளவா செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஈரான்ல அரசுக்கு எதிராக மக்களால் நடத்தப்படுகின்ற எதிர்ப்பு போராட்டங்களை கட்டுப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில கிட்டத்தட்ட 2000 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த தகவலை உள்ளூர்ல இருக்கிற ஒரு அதிகாரி ஒருவர் உத்தியோகபூர்வமா அறிவித்திருக்காரு, ஒத்துக்கொண்டிருக்காரு. இந்த செய்தி முழுவதும் இன்று சர்வதேச ஊடகங்கள்ல பரவலாக பார்க்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கு. இதுக்கு மேல டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க ஜனாதிபதி, ஒரு முக்கியமான அறிவித்தலை கொடுத்திருக்காரு. ஈரானுடன் எந்தெந்த நாடெல்லாம் வர்த்தக உறவுல இருக்கீங்களோ அந்த நாடுகள் அமெரிக்காவோட வர்த்தகம் செய்ய ஏற்படுத்தப்படும் அந்த நடவடிக்கைகளுக்கு சுங்க வரி 25% நான் விதிக்க போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவித்தலாக இந்த நாளில் இருக்கு. இதுல பல நாடுகள் இதுல பெரிய அளவா பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சீனா, துருக்கி, ஈராக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல இருக்கிற நாடுகள், குறிப்பா இந்தியா ஆகிய நாடுகள் இந்த பட்டியலில் இருக்காங்க. இவங்க பெரிய அளவாக அமெரிக்காவோட வியாபாரம் செய்கிற ஒரு நாடு, ஈரானோடையும் வியாபாரம் செய்கிற நாடு. எனவே இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அமெரிக்கா இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பது, பல நாடுகள் இப்பொழுது எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பித்திருக்காங்க. உண்மையை சொல்ல போனா பல விஷயங்களால எதிர்பார்க்கப்பட்ட, ஊகிக்கப்படுற ஒரு விஷயம் சொன்னா, இனி ஒரு போர் நடக்கிறதா இருந்தா ஒரு நாட்டுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுறதை விட இந்த மாதிரி சைபர் தாக்குதல்கள், இந்த மாதிரி பொருளாதார தொடர்பான தாக்குதல்கள் தான் அதிகமாக இருக்கும். அதனுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக டொனால்ட் ட்ரம்புடைய இந்த அறிவித்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லப்படுது. காரணம் சொன்னா, இந்த மாதிரி பல நாடுகளுக்கு எதிரான பொருளாதார தடைகள், வர்த்தக விடயங்கள் தொடர்பான அதிகமான வரிகள் இந்த மாதிரி செலுத்தும் போது பெரிய அளவாக பல நாடுகள் பாதிக்கப்படும். ஆயுதம் தாங்கி அங்க குண்டு போடவே தேவையில்லை. இந்த மாதிரி விஷயங்களை செய்தாலே அது சாதாரணமாக இந்த நாடு விழ வாய்ப்புகள் இருக்கு. எனவே அந்த மாதிரி ஒரு பலமான ஒரு விடயத்தை இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுத்திருக்காரு. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஆர்ஜி சந்திர ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.